அப்போ இது எப்படி இருக்கும் பாருங்க. ஏய், மேலே கண்ணு போட்ட மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்களா அத்தை? நீங்கள் பைபிள் படிங்க. எதுலேருந்து தான் படிங்க? எலிக்கோவில் பார்த்து நின்று அவன் புத்தர்கிட்ட எலிசாவில் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு பைபிள் பிடிக்கல போல. கண்டித்து அங்கே 3 நாட்களை நான் தங்கியிருந்தேன் என்று ஜனங்களையும் ஆசிரியர்களையும் பார்வையிடும் போது கோவிலில் இருந்து ஒரு பூசாரியை காணவில்லை என்று ஆகையால் அவர்களை எங்கிருந்தாலும் தேவனுடைய எந்தபடியே தலை இங்கேருந்தே போகலாம் தலை உள்ளோ. ஓகேவா? துளசி ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பைபிள் வசனத்தை வந்து இங்கேருந்தே வாசிக்க ஆரம்பிங்க. எக்காரணத்து கொண்டும் வந்து நீங்கள் பைபிள் வசனத்தை வாசிக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு புது முயற்சியாக தான் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிற ஆன்மா எப்பேற்பட்ட ஆன்மான்னு தெரியல. சரியா? ஸோ கடவுளோட அனுக்கிரகத்தால் இப்போ உள்ளே போவோம். நீங்கள் வந்து வீடியோ முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த வாசிப்பை மட்டும் நிறுத்தாதீங்க. என்ன நடந்தாலும். ஆமாம். ம். புத்திரரின் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடத்தை எங்களுக்கு தெரியுமாயிருக்கிறது. ஐயோ, உள்ள கேக்குதியா சவுண்டு? படிங்க. நாங்கள் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி உயிருக்கு அங்கள் உத்திரத்தை எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்று அவன் யோகங்கள் சொல்கிறது. அவர்களின் ஒருவர் கைஸ் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். தலை ஒரு கண்ணு வச்சுக்கயா ப்ரோ. படி ப்ரோ. அவர்களின் ஒருவர், நீர் தயவு செய்து உமது வர வேண்டும் என்று. அதற்கு அவன், நான் சரி உள்ள போயிடலாமா? நான் வரல. சரி நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வரீங்களா? வேணாம் நம்மளே போகலாம். பின்னாடியே வருவல்ல. அங்கே வாயா ஒரு செகண்ட் வாயா தலை. ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். ஏரியா சவுண்டு ஸ்டாப். கேக்குதியா? யாரு உள்ள? நீங்க தானா? ஹலோ, மைல்டா கேக்குதியா? அலூரு சொல்லுதாயா கேக்குது. தப்படி டொக்கோஸ் கொடு. இங்கே இரு. உசாரியா? ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் மெதுவா உள்ள போறேன். ஓகேவா? வசனத்தை நிறுத்தாதீங்க, படிங்க. ஓகே, போலாமா? போலாம். டிஸ்டன்ஸ்ல வாயா.
ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமாம், வேறு தனியாக வேறு போயிருக்கானே. தெரியலையே. ஹை, அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த ரூம்ல தான் இருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும் தெரிஞ்சுக்கலாமா? அட்டாக் பண்ணுறாங்க. ஆமாம். ஐயோ, வந்துறியா? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன ப்ரோ சவுண்டெல்லாம் ஹெவியாக இருக்குது. ஹெவி விடுங்க, அட்டாக்கிங் தான் ஆகிட்டுருக்கு. கல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஐயோ, வந்துறியா? சவுண்டு மட்டும் கேட்குது. யாருமே இல்லை, சவுண்டு மட்டும் கேட்குது. மேலே கிட்டது ஓடுது. சரி, நீ வெளியே வா, ஒன்றா போகலாம். சவுண்டு கேட்குது. சரி, நீ வெளியே வா. நீங்க தானே அது? எதுக்கு அதை அழுகுறீங்க? சவுண்டு மட்டும் கேட்குதியா? உள்ள ஆள் யாருமே இல்லை. ஒன்றா போய் பார்க்கலாமா? இந்த பக்கம் வச்சுக்கோ, கேமரா விடு. இது மெதுவாக போகலாம். நீங்கள் வசனத்தை படிங்க. நீங்கள் ஏன் ப்ரோ நிப்பாட்டினீங்க? படிக்கிறேன். படிங்க. படிக்கலாமா ப்ரோ? விடாமல் படிங்க. ஓகே. அவர்களின் ஒருவன், நீர் தயவு செய்து உமது வர வேண்டும் என்று, அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட போறான். அவர்கள் படிங்க ப்ரோ, நிப்பாட்டாதீங்க ப்ரோ. கையெழுத்தெல்லாம் இருக்கு. ஐயோ, கையெழுத்தெல்லாம் இருக்கு. வா வா வா, பார்த்துக்கலாம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி. நான் படிக்கலாம் ப்ரோ. நீ படிங்க ப்ரோ, நிப்பாட்டாதீங்க ப்ரோ. படிக்க ஆ, படிக்க சவுண்டு தான் ப்ரோ கேட்டுருக்கு. நீங்கள் படிங்க ப்ரோ, நிப்பாட்டாதீங்க ப்ரோ. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீட்டுகளிலே கோடரை தண்ணீர் வீழ்ந்தான். அவன் ஐயோ என்று ஆண்டவனே, அதுபோல வயங்கப்பட்ட என்று கவிஞன் தேவனுடைய மனுஷன் அது அங்கே வீழ்ந்தது என்று
கேட்டான். அவன் அந்த சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்கியா? நீங்கள் அப்படியே படிங்க. அவன் அந்த இடத்தை கண்டுபிடித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிக பண்ணி அதை எடுத்துக்கொண்டு அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அக்காலத்தில் சீனாவில் ராஜா யாருமே இல்லையா? சவுண்டு மட்டும் கேட்குது. ஆமாம், இடமே பார்த்து எப்படி இருக்குது ப்ரோ. நீங்கள் படிங்க ப்ரோ. நீங்கள் படிக்கிறது நிறுத்தாதீங்க. எதுக்காக அப்படியே இருக்கு? பாம்பு கொத்து மாதிரி எல்லாம் வந்து. ஆமாம், இடமே வித்தியாசமாக இருக்குதுயா. அப்பொழுது அவன் ஒருவன் அப்படியே என் ஆண்டவனைய ஏ ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி நீ படிங்க. தலை கையை வச்சுட்டா ஜாஸ்தி இருக்கு. அங்கங்கே இருக்குதுயா. பயமா இருக்கியா? நீ ஒரு வேலை பண்ணு, இவர் கூட வேறு நீ இங்கே. நீ நான் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரேன். நீங்கள் பச்சின்னு இருங்க, நிப்பாட்டாதீங்க. படிங்க. படிங்க ப்ரோ. என்னாச்சு? படிங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களுடைய நம் மோதி கொண்டிருப்பார் அதிகமா என்று. அப்பொழுது படி விடாதீங்க. அவர்கள் அவனிடத்தின் வருகையில் எலிசை கர்த்தரை நோக்கி, இந்த ஜனங்களே கண்மயக்கம் இங்கே ஏதோ ஒரு துணி இருக்கு. சரி இரு, நான் வரேன். என்னயா என்னாச்சு? ஏதோ தூக்கி அடிக்குது. ஏதோ போவாதியா? எதுவுமே இல்லையா, காலியாக இருக்குது. சவுண்டு மட்டும் கேட்குது. என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க. அப்போ இப்போ ஏதோ ஒரு இது மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. யாரும் தூக்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. யாரும் தூக்கி அடிக்கல. ஓ இரு, நானுங்க ஒரு நிமிஷம் இந்த கேமரா பிடி. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பைபிள் படிக்க படிக்க வந்து மைல்டாக வந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ கேமராவில் வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா லைவாக வந்து எங்களுக்கு இங்கே அந்த சவுண்டு வந்து தெளிவாகவே கேட்குது. என்ன தலை? ஆமாம். ஆனால் வந்து பர்டிகுலராக வந்து இந்த சரௌண்டிங் உள்ளே தான் கேட்குது. எனக்கு அப்பயே ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ரூம்குள்ளே கேட்ட மாதிரி இருந்துச்சு. வெளியில் நின்னப்ப பின்னால் யாரோ போன மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம், பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? பயமா இருக்கியா? நான் இருக்கிறேன்யா. ஸோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, பைபிள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ப்ரோவும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் படிக்க படிக்க வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் ரொம்ப சத்தமாக கேட்கல, மைல்டாக கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ வந்து இப்போ அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சு? யாரோ நடக்கிற மாதிரி இருக்கு. சவுண்ட் கேட்குதியா? சலக சவுண்டு. கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு ஆஃபீஸ் இது. இந்த ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ், அதாவது வந்து வெள்ளைக்காரங்க தான் வந்து இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, அதாவது வந்து ரிபேக்கா அப்படின்றவங்க வந்து இந்த ஆஃபீஸில் ஒரே ஒரு லேடி அவங்க. ஸோ அவங்க வந்து ஜென்ஸ் வேலை செய்யக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸான அவங்க ஒரே ஒருத்தர் தான் வந்து இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இங்கே ஆம்பளைங்களை விட அவங்க நல்லா வேலை பார்த்ததால, அவங்க அவ்வளோ திறமை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்து இந்த ஆஃபீஸில் ஒரு படி மேலே வச்சுருந்தாங்க. இந்த விஷயம் வந்து இந்த ஆம்பளைங்களுக்கு, அதாவது இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஆம்பளைங்களுக்கு பிடிக்காம
அவங்க வந்து எப்போ பாரு ரிபேக்கா அவங்கள வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவ வந்து வளர்ச்சியை பார்த்து அவங்களால தாங்க முடியாமல் அந்த 4 பேருமே வந்து ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் வந்து அவங்க ரிபேக்கா அவங்கள வந்து வேலைக்கு வர சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து அவங்க வந்து எந்த ஒரு அபியூஸுமே பண்ணலை. அவங்க வந்து முகமுடியை போட்டுட்டு இந்த ஆஃபீஸுக்குள்ளார வந்து அவங்கள கண்டம் துண்டமாக வந்து அவங்கள வெட்டி போட்டுருந்தாங்க இந்த ஆஃபீஸில். வெட்டிட்டாங்களா? ஆமாம். ஸோ வந்து அவங்களோட ஆன்மா வந்து இந்த இடத்துல இருக்கிறது தான் எனக்கு தெரிய வந்து இப்போ நான் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒரு டீமாக வந்திருக்கேன். யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருக்குதுயா. எங்க? அந்த ரூமில் பார்த்துக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா, ரெபேக்காக்கா, நீங்கள் ஹிந்தியோ தமிழோ கன்னடாவோ எனக்கு தெரியாது. தலைவன் தெரியாமல் கூட்டின்னு வந்துட்டான். இல்லை, அவங்க வந்து ஒரு விஷயம் இருக்குது. அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபாரினர் தான். ஃபாரினர்? அப்போ இங்கிலீஷா? இன்னொன்று சொல்கிறேன், அவங்க வந்து ரொம்ப ஜீசஸ் மேலே பக்தி இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க. ஓகேவா? நான் என்ன நினச்சேன்னா, அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள ஒரு நபர் வந்து இறந்து போனால் அவங்க கண்டிப்பாக ஆன்மாவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, அவங்க சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பாங்கன்ற ஒரு லாஜிக்காக நான் நினச்சி வந்தேன். ஆனால் நம்மளுக்கு அன்யூஸ்வலாக சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது, அட்டாக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட ஆன்மா வந்து இருக்குது. ஏதோ நகர மாதிரி சவுண்டு கேட்குது. ஆமாயா, அந்த பழக தானே? ஆமாம், எனக்கு ஏதோ கட்டணம் வர்ற மாதிரி தான் சவுண்டு கேட்ச்சு. யோ, அங்கே கேட்குது, இங்கே கேட்குது, என்னையா அது? அது எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியலையே. டொக்கோஸ் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, என் பின்னாடியே பைபிள் படிச்சுட்டே நடந்து வாங்க. ஓகே. நீ வந்து தலை கேமராவை கவர் பண்ணிக்கோ. பயமாக இருக்கியா? இரு, பொறுமையாக இரு, பண்ணலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக வந்து பார்ப்போம். ஓகேவா? பார்த்துட்டு பிறகு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி, பண்ணலாம். சரியா? சரி. ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்ப்போம். ஓகே, படிங்க ப்ரோ. படிக்கணும் ப்ரோ. ஓகேவா? எக்காரணத்தை கொண்டு நிற்காதீங்க. ஓகேவா? இப்போ வசனங்கள் வார்த்தைங்க சின்ன சின்னதாக இருக்குது இந்த பைபிளில். ஓகேவா? உங்களுக்கு லைட்டுக்கு தெரிஞ்சாலும் தெரியலாம், இல்லைன்னா கொஞ்சம் கூட்டினாலும் வச்சிருங்க. ஓகேவா? வசனத்தை நிற்காதீங்க. போகலாம். அவர்கள் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படி இவர்களுக்கு கண்கள் திறந்தவை என்று கூறினார். அதற்கு அவர்கள் கண்களை திறக்கும் போது இது அவர்களின் நடுவே இருந்தார்கள். ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனை, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டார். அதற்கு அவர், நீ வெட்ட வேண்டாம், நீ உம்முடைய பயத்தலாம் உம்முடைய சிறியனாய் என்று வெட்டுகிறார். இவர்கள் குடித்து நாங்கள் கையச்சு தாயாகுது ஜாஸ்தி. அந்த ஹைட்ல யாரையா கையச்சு வச்சிருப்பா? அங்க யாரையா கையச்சு வச்சிருப்பா? தெரியுது. அப்போது அவர்களுக்கு அந்த ஹைட்டு அங்க மேல பாரு மேல நீங்க படிங்க ப்ரோ. இந்த பக்கம் ஒண்ணு. அப்போது அவர்களுக்கு பெரியதாக அவர்கள் அனுப்பிவிட்ட அவர்கள் தங்கள் ஆண்டவனிடம் யோசிக்க சிறிதாக நேசிக்கும் அவன் புறம் வருகில் இதற்கின் ராஜா வருகை பெரியதாக இந்த குட்டி குட்டியாக பரவாயில்ல ப்ரோ, படிங்க ப்ரோ. நிறுத்தி நிதானமாக படிங்க. ஆமாம், நீங்கள் பதட்டப்படாதீங்க. ஓகேவா? ஆக்டிவிட்டிஸ் ஆகுது, பயப்படாதீங்க. விட்டுற மாட்டோம். 2 பேராக இருக்கோம், பயப்படாதீங்க. சரி, இது என்னையா தொங்கிட்டு இருக்கு? 2 மரக்கல் ஒன்றுமை ஒரு கேட்பதிலும் ஒரு மரக்கால் கோதுமை ஒரு கேட்டாலும் நாளை இடத்தே சமாரியாவின்
ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொல்கிறார். அதற்கு அந்த தேவனுடைய மனுஷனுக்கு பிரியதாகவும், இதோ கர்த்தர் வானத்திலே மதக்குகளை உண்டாக்குகிறார். இந்த வார்த்தையின்படி நடக்கும். ஒரே கன்ஃபியூஷனா இருக்குல்ல. இப்போ சவுண்ட் இந்த ரூம்ல சவுண்ட் இல்லை, நம்ம அந்த நடு ரூம்ல நிற்கிறோம் இல்லையா? ஆமாம், இப்போ கேட்கல. ஆமாம், ஒருவேளை அந்த ரூம் கிட்ட தான் ஏதாச்சும் இருக்குமோ? இடத்தில் இருப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். எய்துவிடியன் மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து நான் புறப்பட்டு சேதத்தை போய் என்னுடைய அடைகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எலிசா அவனை நோக்கி, நீ போய் என்ன ப்ரோ ஆச்சு? படிங்க, பயப்படாதீங்க. பயத்தை மட்டும் வெளியே காட்டாதீங்க. பயத்தை காமிச்சிட்டீங்கன்னா எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? பயத்தை காமிச்சிட்டிங்கன்னா ப்ரொசஸ் பண்ணிடும், கஷ்டம். ஓகே, பயப்படாதீங்க. அந்த காலத்து மைக் செட் இல்லை, பேசுற மாதிரி நாடகம். அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருமாய் உங்கள் நீதிமன்ற காட்டுகிறார்கள். தேவனுடைய உங்கள் இதயத்தை அருந்துகிறார். மனுஷனுக்குள் மேன்மையான நீதிபதிகளை வேகத்தில் கேமரா வேறு பிளர் ஆகுது. என்ன ப்ரோ, டச் பண்ண பிளர் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஏய் ஒன்றும் இல்லை, வவால் மாதிரி தெரிஞ்சிச்சு. குருவி கூடெல்லாம் கட்டியிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க இடம். இது எரிச்சிருக்காங்க. அதையும் பாட்டில் இங்கெல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக நடக்கும். உடச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடம் ஃபுல்லு எரிச்சிருக்காங்க, ஃபுல்லு எரிஞ்சிருக்கு. சரி வாங்க அப்படியே முன்னால் அது ஏதாவது. அதெல்லாம் டச் பண்ணாதீங்க. அதெல்லாம் எப்போவுமே இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் எந்த பொருளை பார்த்தாலும் டச் பண்ணவே போகாதீங்க, ஓகேவா? பாருங்கள், மருந்து பாட்டில் எல்லாம் இருக்குது. மருந்து பாட்டில். இது வந்த வழி. நீங்கள் தானா? இது வந்த வழி. இங்கே பாருங்கள், கை அச்சு தான் பயங்கரமாக இருக்குங்க. கை அச்சு தான் தெரியுது அதிகமாக. பாருங்க, அதுதான் தெரியல, மர்மமாக இருக்குது. ஒரு மனுஷன் மினிமம் 6 அடி. அது எத்தனை அடிக்கு மேலே இருக்குது பாருங்கள். செவ்வறு எவ்வளோ ஹைட்டாக இருக்கு. அப்போ இது எப்படி இருக்கும் பாருங்க. அடே ஏய், சூடு கட்டிச்சுல. மேலே ஏதோ கல் போட்ட மாதிரி இருந்துச்சுல. பாத்தீங்களா? இல்லை, இந்த இடத்துல தான் மூவ் ஆச்சு பாருங்க. ஆள் யாராவது இருக்காங்களா பாருங்க. கைக்கு மண்டிச்சு. ஓ, பார்த்து. என்ன ப்ரோ அந்த இடம் இப்படி இருக்கு? இந்த ரூம்ல தானே ப்ரோ கிராஸ் ஆச்சு.
மேலே ஏதாவது வலி இருக்கா? ப்ரோ என்னது ப்ரோ இது? என்ன ப்ரோ சேர் எல்லாம் போட்டிருக்காங்க மேலே. பா இந்த பொண்ணு உட்கார வச்சு யாரும் அது இருக்கா? ஏன் ப்ரோ புடிங்க ப்ரோ மேலே ஏறி பார்க்குறேன் ஏதாச்சும். இல்லை வேண்டாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. ப்ரோ இது மேலே கால் வச்சுன்னா பார்க்க. இல்லை வேண்டாம் ப்ரோ வாங்க வெளியே போய் பார்ப்போம். கரெக்டு அந்த ரூமில் தான் கிராஸ் ஆச்சு. ஆனால் காணுமே. ஒருவேளை இந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கா? ஆ பார்த்து வாங்க அடிபட்டிருக்கா? இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ. ஆனால் இந்த ரூமில் சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல. புரியாத புதிராக இருக்குது இது. பாம்பு பத்தெல்லாம் இதாக இருக்குது. சவுண்டு கேட்குது பாருங்க ப்ரோ. சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது ப்ரோ. சிரிக்கிறாங்க ப்ரோ. சிரிக்கிறாங்களா? ஆமாம் ப்ரோ. நல்லா நோட் பண்ணி பாருங்க ப்ரோ. மைல்டாக கேட்குது. கேட்குது ப்ரோ. இப்போ இந்த சைடு கேட்டுச்சு, இப்போ இந்த சைடு கேட்குது ப்ரோ. ஆனால் மேலே யாரும் இல்லையா ப்ரோ அங்கே? புக்ஸ்லாம் பாருங்க ப்ரோ எப்படி எல்லாம் போயிட்டுருக்கு. கைவிடப்பட்டிருக்கு இல்லையா? எல்லாம் மர்மமாகவே இருக்கு ப்ரோ. ஆமாம் ரூபன் எங்க? இல்லை என்ன சொல்கிறீங்க? இல்லை நான் நிஜமாக பார்க்கல. இந்த ரூமில் பாருங்க. ஆளை காணுமே. ப்ரோ இதான் ப்ரோ சொல்லுங்க. இங்கே இல்லையா உள்ள எங்கே? யோ ப்ரோ அங்கே இல்லையா பண்ணுற? அப்படியெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் ஒண்டியை விட்டு வராதையா? நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்கல்ல உள்ள, அதான் நான் வெளியே வந்தேன். அந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் வெளியெல்லாம் வராத, ஒண்டியை விட்டு வராத. சவுண்டு எதுவும் கேட்சியா? சவுண்டு உடையா? நான் எங்கேயும் போகல இல்லை. ஏன் என்ன ஆச்சு? உள்ள ஒரு உருவம் கிராஸ் ஆச்சியா? ப்ரோ போயிட்டு பார்த்தா இல்லவே இல்லை. உள்ளே போய் தேடி பார்த்தோம். ஆமாயா உள்ள ஒரு உருவம் கிராஸ் ஆச்சியா? கேமரா எங்கே பார்த்தேன்? அந்த பக்கம். எங்கேயா? ஹலோ எங்கேயா? நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண இதில் நான் உன்னையே வேற கவனிக்கல. நான் அப்புறமா பார்த்தா நீ வெளியே இருக்க. எனக்கு வெளியே சவுண்டு கேட்சுன்னு போனாயா? இங்கேருந்து இப்படி தான் பாஸ் ஆச்சு. இங்கேயா? ஆமாம் இதுக்குள்ளேயா? ஆமாம் இதுக்குள்ள ப்ரோ இதுக்குள்ளே தான் போச்சு. பார்க்கலாம். உள்ளலாம் சேர்லாம் இருக்கு. சேரெல்லாம் இருக்குயா? அது அங்கே உங்களுக்கு சேர்னு நினைக்கிறேன். மேலே எங்கே? மேலே கொஞ்சம் உள்ள போயிட்டு பாருங்க. உள்ள இங்கே மேலே. ஓ மை காட், சவுண்டு கேட்குதியா? சவுண்டு கேட்குதானே? ஒருவேளை வார்னிங் பண்ணா. யாரு? பார்க்கலாம் போ. மை காட், எங்க கேட்ச்சு? அந்த பக்கம் தான் கேட்குது. இந்த பக்கம் தான் கேட்குது. யாரு? ரிபேக்கா, நீங்கள் இருக்கீங்களா அங்கே? கேமரா பிடி, டெக்கோஸ் கொடு. தலைங்கிட்டே நில்லு. யோ பாத்தியா? பின்பு அவன் கீழே விழுந்து சால்வையை எடுத்து திரும்பி போய் ப்ரோ படிக்கத்தான். யோ படிக்கத்தாயா கேக்குது. படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே கேக்குதியா? யோ மர்மமா இருக்கியா? பார்த்து கொண்டு நின்ற புத்தரேன் அவனுடைய கடவுளேன்
தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ கேட்குது கேட்குது ப்ரோ. நீங்க எதுக்காக இன்னும் இந்த இடத்துல இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? உங்களுக்கு எங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதா? நீங்கள் எங்களை பயமுறுத்தணும்னு இது பண்ணாதீங்க. உங்களை ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். ஐயோ போயிடலாயா? ரிபேக்கா, எங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஓகேவா? ஜன்னலில் தான் கேட்குது. எனக்கு அப்போவே அந்த சவுண்டு கேட்டுச்சு, அதனால தான் நான் வெளியவே போனேன். வெளியே போனியா? ஆமாம். நீ வேற நல்லது, அங்கேருந்து இங்கே கிராஸ் ஆச்சு உருவம். அதை பார்த்து நம்ம 2 பேரும் ஓடி போய் தேடி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. சரி, அந்த கேப்பில் உன்னை தேடினா நீ வெளியே இருக்க. ஒரு வேலை பண்ணலாமா? லைட் ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணிட்டு பேசி பார்க்கலாம். ரிஸ்க் நான் வந்துக்க மாட்டேன். யாரும் அதே இடத்துல தான் முடியும். அதுவும் நடந்து போன பற்றி தெரிஞ்சிச்சு. இங்கேயா? அங்கேயே தான் போகும். இப்போவா? இப்போ தான் அவங்க தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ரிபேக்கா? ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, பயமுறுத்த ட்ரை பண்ணுறாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்மள பயமுறுத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்றீங்க? திரும்பதையா கேப்சர் ஆகுமான்னு பார்த்தேன். ப்ரோ எங்கே பார்த்தீங்க? சவுண்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது. நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் கிளாஸ் ஆச்சு. சவுண்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுதியா? நீங்கள் பைபிள் படிங்க, பைபிள் படிங்க. இதில் விட்டுனே தெரியல ப்ரோ. பரவாயில்ல, ஏதோ ஒரு வசனத்தை படிங்க. எதுல இருந்தா படிங்க. எலிசாவின் பார்த்து நின்று அவன் புத்தர் கிட்ட எலிசாவின் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு பைபிள் பிடிக்கல போல. பைபிள் பிடிக்கல போல. பண்ணிட போறாங்க. ஏதாவது பண்ணிட போதியா? ஒன்றும் பண்ணாது. சுற்றி இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரூமில் கேட்ச்சு எனக்கு உள்ளே வரப்ப. அப்புறம் இங்கே ஒரு கேப்சர் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு கேப்சர் ஆச்சு. தெளிவாக பார்த்தியா? கேமராவில் ரெக்கார்ட் ஆகிதா? ஆமாயா. நீங்கள் பார்த்தீங்களா? கிளியராக பார்த்தோம் ப்ரோ. ஒரு வேலை பண்ணலாம், பேசி பார்க்கலாம். ஒரு புது விஷயம் இருக்குது. ஸோ கைஸ், இப்போ வந்து ஒரு புது விஷயம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கடவுளோட இந்த வார்த்தைக்கு வந்து எவ்வளோ பவர் இருக்குதுன்றதை வந்து இன்றைக்கி நான் உணர்ந்துட்டேன். ஏன்னா இந்த படிக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்தம் வந்து கேட்குது, ஓகேவா? ஏன்னா வந்து இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் பல நாளாக வந்து யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இந்த பைபிளை ட்ரை பண்ணணுன்ட்டு. பட் வந்து இந்த இடத்துல வந்து அது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது. சவுண்டும் வந்து தெளிவாக நீ கேட்குது. இவங்க 2 பேரும் வந்து அந்த உருவத்தை பார்த்து தான் சொல்கிறாங்க. எனக்கு வெளியில் சவுண்ட் கேட்டுச்சின்னு சொல்லி நான் வெளியில் போய் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா புரியலையே. நாங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வந்தது உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா? பைபிளை படிக்க ஸ்டார்ட் பண்ணோடனே கடுப்பாக வராங்க. ஒரு விஷயம் பண்ணலாம் கைஸ். நான் வந்து ஆக்சுவலாக வந்து கூகுளில் வந்து ஒரு விஷயம் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து இது ரிச்சுவல் கிடையாது. இது வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா கூட வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏன்னா நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்றுன்ற அந்த பஞ்சபூதங்களையும் வச்சு நிறைய பேர் வந்து ரிச்சுவல் செஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அதிலிருந்து ஒரு பூதமான அந்த நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு இன்றைக்கி நாங்கள் ஒரு புது முயற்சி ட்ரை பண்ண போகிறோம். எஸ், நெருப்பு தான். ஸோ வந்து ஒரு நெருப்பை வந்து இந்த ஆஃபீஸுக்குள்ளார வந்து இந்த மத்திய பகுதியில் வந்து நாங்கள் ஃபயர் பண்ண போகிறோம். ஸோ ஃபயர் பண்ணிவிட்டு அந்த நெருப்போட வெளிச்சத்தில் அந்த உருவம் தெரியுதான்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸான ஒரு முயற்சி தான் இது. ஸோ இது வரைக்கும் யாருமே இந்த முயற்சியை பண்ணதில்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து ரிச்சுவல்னே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போ இந்த நெருப்பு ஃபயர் பண்ணலாம் தலை, இந்த இடத்துல ஃபயர் பண்ணிவிட்டு ஒரு பைபிள் படிச்சுனே இருக்கட்டும். அதுதான் பைபிள் படித்தாதான் அதுதான் கத்துது. வரட்டும், உருவம் வெளியே வரட்டும், என்ன பிரச்சனைன்னு டேரெக்டாக கேட்போம். ஓகேவா? நீ சொல்கிறது கரெக்டு தான். அது பிரச்சனையை சொல்ல விரும்பலை. நம்மள எங்கேருந்து பயமுறுத்தி வெளியே அப்போ தான் பார்க்குது. இப்போ இல்லையா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, கன்ஃபார்ம். இப்போ ஆன்மாக்கு வந்து என்ன பிரச்சனைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கினா தான் அந்த ஆன்மாக்கு உதவ முடியும். ஆமாம் ஆமாம். ஸோ வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு முயற்சி தான். ஓகேவா? அந்த ஆன்மா கஷ்டப்படுத்தணுன்ட்டு நம்ம எதுவுமே பண்ணல. ஆமாம், சரியா? ஆனால் அவங்களுக்கு நம்ம அதை எப்படி புரிய வைக்க போகிறோம்? பார்ப்போம், அது ஒரு முயற்சியாக பார்ப்போம். ஓகேவா? ஓகே, பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த இடம் ஒன்றும் அவ்வளோ பெரிய இடம்லாம் கிடையாது. ஆமாம், ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ உருவம் எதுவும் என் கண்ணுக்கு தெரியல. ஸோ நீங்கள் பார்த்ததா சொல்கிறீங்க இல்லையா, அதை வந்து நான் இது மூலியமாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இன்கேஸ் வந்து நம்ம முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம வந்து பேசலாம். சரி. அப்படி இல்லைனாக்கா வந்து நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம். ஓகேவா? என்ன சொல்கிறீங்க? ஸோ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இதே இடத்துல நின்று தான் பைபிள் படிக்கணும். ஓகேவா? பார்த்தலாம் ப்ரோ, ஜர்க்காவாதீங்க. ஓகேவா? பார்த்துடலாம் தலை. சரி. ஸோ கைஸ், நாங்கள் வந்து கேமராலாம் ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு வந்து நான் திருப்பம் வீடியோ ஆன் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் கேமராலாம் செட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நைட் விஷன் எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து நார்மல் கேமரா வந்து செட் பண்ணுவோம். பார்ப்போம். கேமரா செட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் உங்களை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து இப்போ நாங்கள் நெருப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து அவர் பைபிள் படிக்க ஆரம்பிக்க போகிறாரு. பார்ப்போம் அந்த ஆன்மா வந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்ட்டு. ஸோ இதை வந்து தயவு செஞ்சு ஒரு டிஸ்க்ளைமராக நான் சொல்லிக்கிறேன். ஆன்மாவை வந்து நான் துன்புறுத்துறதுக்காக இதெல்லாம் நான் பண்ணலை. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ப்ரோ, படிக்க ஆரம்பிங்க ப்ரோ. தலை, நீ அந்த நெருப்பு அணையாமல் பார்த்துக்கோ. இவ்வளோ படிக்கலாமா ப்ரோ? படிங்க. இவர்களை நான் அக்காவுக்கு ஓடுகின்ற தண்டனையை கொடுத்து கண்டித்து அங்கே 3 நாட்களை நான் தங்கியிருந்தேன் என்று ஜனங்களையும் ஆசிரியர்களையும் பார்வையிடும் போது கோவிலில் இருந்த ஒரு பூசாரியை காணவில்லை என்று ஆகையால் நான் அவர்களை எங்கிருந்தாலும் தேவனுடைய நின்றபடியே தலை 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 சைலண்டாக தலை பகதால் தலை. வழியிலே காத்திருப்போம். விலகி எங்களுடைய ப்ரோ படி ப்ரோ. பின்பு நான் ஆசிரியர்களையும் தலையிலேயும் பன்றி யாவர்களையும் நான் இங்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று அவர்களே கூறியுள்ளார். படிங்க. நான் அது 150 தலைகளையும் படிங்க. தலை பின்னாடி வந்துரு. படிங்க. பொறுமை இது இருப்பது ஆகினாய் நான் இயேசுவினையும் செமையார் என்று நான் யாரிடையும் நான் சகோதரியை விபத்து என்றும் மக்களிடையே கசிப்பாய் என்றும் இஸ்ரேலத்தில் தருகிறது. திருச்சிக்கு செய்தி கொடுப்பார். அவர்களுக்கு கற்பித்து நமது தேவனுடைய ஆலயத்து பணியுடைய அவர்கள் அசல்காயும் தங்கள் சகோதரிகளையும் அவர்கள் என்னுடைய தேவனுடைய தயமும் இஸ்ரேலிலும் பிறந்த கோவிலின் குமாரின் மகளை பொறுத்தளவிலும் படி ப்ரோ. நீங்கள் அதை நெருப்பு விஷயத்தில் கிளீனாக கேப்சர் ஆகுது தலை. கேப்சர் ஆகுது, பக்காவாகுது தலை. அப்படியே அந்த ஆசிரியர் தெரியுதா? எங்கள் தேவனுடைய ஆபத்திற்கு கொண்டு நாங்கள் தலை தூரம் வந்துறியா? 12ஆம் தேதியிலே ஆகையால் எங்கள் தேவனுடைய காப்பெண்களிலிருந்து வழியில் உங்களுக்கு என்ன வேணும்? கர்த்தருக்கு கையும் ரெபேக்கா கைக்கு எங்களை தப்பு விதித்து நீங்க ஏங்க இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எருசலேமில் இருந்து அங்கே 3 நாள் இந்த பின்பு 33 நாளாம் எதுக்காக நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1 12
தேவனுடைய ஆயத்தில் நீங்க வந்து ரொம்ப கடவுள் பக்தி நின்னு படிங்க ப்ரோ, படிங்க ப்ரோ. எப்படியிலிருந்து அவர்களிடையும் குமாரன் நீங்க வந்து ரொம்ப கடவுள் பக்தி உள்ள பெண்ணுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்போ உங்களுக்காக தான் வந்து இந்த கடவுளோட வார்த்தைகளை வந்து நான் படிக்கிறேன். தேவர்களையும் ஜனங்களையும் கலந்து கொண்டு ஸோ இது மூலியமா கண்டிப்பா உங்களோட ஆன்மா வந்து சாந்த அடையும்னு சொல்லி நான் நம்புறேன். தலை பதறாதடா, தலை தேவன் எங்கள் கண்களை பிடித்து எங்கள் அடிமைகளே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கும், கொஞ்சமாகவே கிடைப்பதற்கு நாங்கள் அடிமையாகிறோம் ஆளும் எங்கள் அடிமையத்தின் எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் இல்லையா எங்கள் இல்லையா என்பது ப்ரோ. நிப்பாட்டுங்க ப்ரோ, நிப்பாட்டுங்க ப்ரோ, நிப்பாட்டுங்க. காணோம் ப்ரோ. காணோம். இருங்க ப்ரோ. நெருப்பு இருக்கு, பார்த்து. ப்ரோ ஒரு மாதிரி மூச்சுலாம் அடிக்கிற மாதிரியே இருக்கு ப்ரோ. ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. இல்லையா? இல்லையா? காணோம். நம்ம தான் ட்ரிகர் பண்ணி விட்டோமா? ஆன்மா இல்லையா? மறைஞ்சிச்சியா? அப்போ சாந்தி அடியை வச்சிட்டோமா? போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு வாட்டி பைபிள் படிங்க. ப்ரோ படிக்க ப்ரோ, படிங்க. படிக்கலாமா ப்ரோ? படிங்க படிங்க. கன்ஃபார்ம் ஆகணும். யாவரிலும் புத்தரிலும் ஒருவரிலிருந்து குமாரன் என்பவரை நோக்கி நாங்கள் செத்து ஜனங்களாக வெளிச்சம் தெரிந்தோம். படிங்க படிங்க. இப்பொழுதும் அந்த எல்லாரையும் அவர்களிடமிருந்து பிறந்த என் ஆண்டவனை ஆலோசனைக்க நமது தேவனுடைய கற்பனை நடுக்கு விடாமர்கள் ஆலோசனைக்கு அதற்கு நடுக்குவோம் என்று நம்முடைய தேவனுடைய உடன்படிக்கை பண்ணிட்டு கடவும் படியை செய்வதற்காக தெய்வம் இந்த காரியத்தை நடப்பிற்கு உமக்கு அடுத்த நிறுத்துங்க. ஏதோ வரலையா? சத்தமே இல்லை. சொல்லு. ஆன்மா மறைஞ்சிச்சு. நெருப்பு எரியுது. ஆன்மா சாந்தி அடைஞ்சிச்சியா? ஏன் பொசுக்குன்னு முடிச்சிட்ட? ஆன்மா சாந்தி அடைஞ்சிச்சு. அது இன்னொன்னு என்ன தெரியுமா? சில ஆன்மாக்கள் வந்து இருக்குது. ஓகேவா? கேமரா கைட்டு நீங்க எஞ்சிக்கோங்க. ஏந்திருங்க. சில ஆன்மாக்கள் வந்து இருக்குது. ஓகேவா? சில பார்த்து மூச்சு அடிக்குது. சில ஆன்மாங்க வந்து இருக்குது நிறைவேறாத ஆசையோட இருக்கிற மாதிரி. ஆனா ஒரு சில ஆன்மாங்களுக்கு ஆசையா இருக்காது, ஆனா ஆன்மாவா இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு எந்த ஆசையும் கிடையாது. அதனாலதான் நரகமோ இல்லாம மோட்சமோ இல்லாம நடுவுல மாட்டிட்டு இருந்திருக்கு. ஓகே, நம்ம தான் வந்து மோட்சம் கொடுத்துருக்கோம். நம்ம மோட்சம் கொடுக்குற அளவுக்கு கடவுளெல்லாம் கிடையாது. அதுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு கடவுளோட பைபிள் வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்க அது கோவப்படலை, அது சந்தோஷத்துல தான் அது ரியாக்ட் பண்ணியிருக்கு. அது ரியாக்டா? ஆமாம், சந்தோஷத்துல தான் அது ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா இது போல் வார்த்தைகளை கேட்டால் அதுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும்ன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வரம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோன்னு தெரியல. ஓகே, போயிடலாமா? கைஸ், புகை வந்து இங்கே ஃபுல்லாக சுற்றிக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து நெருப்பு வர அணைஞ்சு எரியுது. ஸோ புகை ஃபுல்லாக சுற்றிடுச்சிங்க. அதனால் எங்கள் கண்ணெல்லாம் எரியுது. போயிடலாமா? வந்த வேலை முடிஞ்சு போச்சு. போகலாமா? போயிடலாம். ஓகேவா? ஸோ கைஸ், இனி இந்த இடத்துல ஆன்மா எதுவுமே இல்லை. நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த ஆன்மாவுக்கு பிடிச்ச இந்த பைபிள் கொடுங்க. ஸோ ஆன்மாவுக்கு பிடிச்ச இந்த கடவுளோட வார்த்தைகளை வச்சு அந்த ஆன்மாவுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல முடிவை கொடுத்துருக்கோம்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக ரிபேக்கா அவங்களே நீங்கள் சொர்க்கத்தில் கண்டிப்பாக கடவுள் கூட சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ வந்ததுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் தலை. ஆமாயா.
பயமும் பட்டிருக்கோம், நல்ல விஷயமும் பண்ணியிருக்கோம். ஸோ நீ என்ன நினைக்கிற? நீ என்ன நினைக்கிற? அள்ளு விட்டுச்சு. அது பைபிள் படி இல்லை, ஆனால் வந்து நம்மள அது எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணல. அதை கவனிச்சியா? அது ஒரு நல்ல ஆன்மா. அது வந்து அது உருவத்தை வந்து வெள்ளிக்கா இல்லை தல, அது இருக்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்தி இருக்கு. ப்ளஸ் அதோட உருவத்தை வந்து நம்மளுக்கு காட்டி இருக்கு. ஆமாம், அதுதான் விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானும் அதுதான் ப்ரோ. இப்போ எப்படி சொல்றேன், பைபிள் படிக்க படிக்க அது கோவம் தான் அதிகமாகிடுச்சுன்னு நினச்சோம். ஆனால் அது பாசத்தில் அது எப்படி சொல்றேன், இந்த பைபிளோட கர்த்தரோட வார்த்தை வந்து கேட்க கேட்க அதுக்கு இனிமையாக இருந்திருக்கு போல ப்ரோ. ஆமாம், அது எப்படியோ ஓரளவுக்கு எப்படி சொல்றதுன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு எப்படி அந்த ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருக்கும் நம்ம வந்து நம்புகிறோம். ஆமாம். ஓகே, அவ்வளோதான் இந்த இடம். ஓகே ப்ரோ. ஸோ எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம கிளம்பலாமா? போகலாம், கிளம்பிடலாம் ப்ரோ. ஓகே, சந்தோஷமாக போகலாம்.